மேட்டுப்பாளையத்தையும் கோத்தகிரியையும் இணைக்கும் முக்கிய சாலை இது. போலீசார் ஒரு பக்கம் விசாரித்துக் கொண்டிருக்க, சல்லி சல்லியாக நொறுங்கி போன இருசக்கர வாகனம், சாலையில் படிந்திருந்த இரத்தக்கரை, இவையெல்லாம் பார்ப்பதற்கு விபத்து போல தெரியலாம். ஆனால் ஒருவரை படுகொலை செய்த சம்பவத்தின் காட்சிகள் தான் இது. சுற்றுலா சென்றுவிட்டு பைக்கில் ஊர் திரும்பியவர்கள் மீது ஒரு கார் அதிவேகமாக வந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போக, மற்ற இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். காரை விட்டு மோதியது யார்? அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இந்த கொலைவெறி என 1000 கேள்விகளோடு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கஸ்தூரிபாளையம் முத்துராஜா வீதியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் தனது தந்தைக்கு உதவியாக தச்சு வேலை பார்த்து வருகிறார். இவரது நண்பர்களான வசந்தகுமாரும் அருண்குமாரும் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். கடந்த 1 தினங்களுக்கு முன் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து நள்ளிரவில் ஒரு லாங் ட்ரிப் போக முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுதான் தனக்கு திரும்ப முடியாத பயணமாக மாறப்போகிறது என தெரியாமலேயே அருண் பாண்டியன் நண்பர்களோடு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார். 3 பேரும் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கும் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் என முடிவெடுத்து நள்ளிரவு 2:30 மணி அளவில் அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள். கும்மிருட்டில் மலை உச்சியிலிருந்து மேட்டுப்பாளையம் நகரத்தின் ரம்மியத்தை ரசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு யமகாதக கும்பல் என்ட்ரி கொடுத்திருக்கிறார்கள். காரில் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருந்த அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் வாலண்டரியாக வந்து இன்ட்ரோ ஆகியிருக்கிறார்கள். தன்னுடைய பேர் இந்தர் சிங் என அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபரோடு 6 பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் பார்ப்பதற்கு சந்தேகத்திற்கிடமாக இருந்ததால் அவர்களை விட்டு கொஞ்சம் எட்டியே இருந்திருக்கிறார்கள் அருண் பாண்டியனின் நண்பர்கள். ஆனால் அந்த இந்தர் சிங் தொடர்ந்து இளைஞர்களை தொல்லை செய்ததோடு வசந்தகுமாருக்கு கை கொடுத்த இந்தர் சிங் அவரது கையை அழுத்தி 48 வயதிலும் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் பார்த்தீர்களா என கேட்டு வெறுப்பேற்றியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வசந்தகுமார் அவர்களை ஒருமையில் பேச இருதரப்புக்கும் வாக்குவாதமாகி இருக்கிறது. இதனால் அந்த கும்பல் நண்பர்கள் 3 பேரையும் தாக்க வந்திருக்கிறார்கள். தனியாக வந்து வம்பு வளர்க்க வேண்டாம் என நினைத்த அருண் பாண்டியனும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து அவசரமாக கிளம்பியிருக்கிறார்கள். பைக்கை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்தர் சிங் கும்பல் அவர்களது காரில் கத்திக்கொண்டே பின்தொடர்ந்து வந்து பைக் மீது மோதி இருக்கிறார்கள். இதில் 3வரும் புதருக்குள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அருண் பாண்டியன் மட்டும் சாலையில் விழுந்து கிடக்க, இரக்கமில்லாத அந்த மிருக கும்பல் காரை மீண்டும் பின்னோக்கி எடுத்து வந்து அடிபட்டு கிடந்த அருண் பாண்டியனின் தலையில் ஏற்றி கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார்கள். மற்ற இருவரும் போட்ட அலறல் சத்தத்தை கேட்டு அந்த வழியாக சென்றவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த போலீசார் துடியலூரை சேர்ந்த இந்தர் சிங் மற்றும் அவரது கம்பெனியில் வேலை செய்யும் சுமன்குமார் முன்னா, மோகன்குமார் சர்மா, முகமது ரிஜ்வான், முகமது காலேம் மற்றும் 16 வயது சிறுவன் உட்பட 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வாய் தகராறுக்காக இவ்வளவு கொடூரமாக யாராவது கொலை செய்வார்களா என்ற கேள்விதான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவர்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது.